நூதன நோயால் அவதிப்படும் நடிகை. தமிழில் இது நம்ம ஆளு, சார்லி சாப்ளின் ஆகிய படங்களில் கதாநாயகி நடித்தவர் அடா சர்மா. திடீரென்று நின்று போன ரஜினி படப்பிடிப்பு. தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளரை காதலிக்கிறார் நடிகை அம்மு அபிராமி. தந்தைக்கு தெரியாமல் திருமணம் செய்யும் ரஜினி பட கதாநாயகி. மலேசிய ஹோட்டலில் பில் போடுகிறார் பிரபல டிவி நடிகை. தனியார் தொலைக்காட்சியில் ரோஜா என்ற தொடரில் கதாநடித்தவர் பிரியங்கா நல்காரி. சமீபத்தில் தான் மலையாள நடிகர் பகத் பாசிலுக்கு ஒருவித மன அழற்சி நோய் வந்தது. கல்கி படத்தில் புதுமையான தோற்றத்தில் மிரட்டும் கமலஹாசன். ஒரிசாவில் புரட்சி ஏற்படுத்திய தமிழ் IAS அதிகாரி VK பாண்டியன் விஜயின் தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் இணைகிறார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நூதன நோயால் அவதிப்படும் நடிகை. தமிழில் இது நம்ம ஆளு, சார்லி சாப்ளின் ஆகிய படங்களில் கதாநாயகி நடித்தவர் அடா சர்மா. இவர் இப்போது கேரளா ஸ்டோரி என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். சமீபத்தில் அவர் பத்திரிகையாளரிடம் பேசும் பொழுது அண்டோ மெர்சியாட்டிஸ் என்ற நோய் எனக்கு வந்திருக்கிறது. இது புதுவிதமான அலர்ஜி நோய். இந்த நோய் எது வந்துச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணம். நான் மிகவும் ஒல்லியாக இருப்பதாகவும் கொஞ்சம் சதைப்படணும், அப்போ தான் குழுக்கு முழுக்குன்னு கதாநாயகி ஆகலாம் என்று தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தயாரிப்பு நிர்வாகிகளும் வற்புறுத்தினார்கள். எனவே தினசரி 12 வாழைப்பழங்கள் சாப்பிடுவேன். சாப்பிட்ட உடனே ஸ்வீட்டும் சாப்பிடுவேன். 3 மாதத்தில் உடம்பு பொதவென்று சதை போட்டு விட்டது. அப்புறம் ஒரு அரிப்புத்தன்மையும் உடலில் வந்து விட்டது. இதனால் படப்பிடிப்புக்கு போக முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, உடல் முழுக்க பயங்கர வலி ஏற்படுகிறது. இது என்ன காரணத்தினால் என்று தெரியவில்லை. கேட்டதற்கு அந்த புதுவிதமான நோயை சொன்னார்கள் மருத்துவர்கள். இப்போது நான் சிகிச்சையில் இருக்கிறேன். ஒருவேளை மேக்கப் அதிகமாக போட்டதாலோ வெளிநாட்டு மேக்கப் சாதனங்களை பயன்படுத்தியதாலோ இந்த நோய் வந்திருக்குமா என்பது தெரியவில்லை. என்னுடைய நோய் விரைவில் நீங்கி நான் முழுவதும் குணம் பெற பிரார்த்தியுங்கள் என்று கேட்டிருக்கிறார் அடா சர்மா. சமீபத்தில் தான் மலையாள நடிகர் பகத் பாசிலுக்கு ஒருவித மன அழற்சி நோய் வந்தது. அவர் நடிகை நஸ்ரியாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். நஸ்ரியா சமீபத்தில் பத்திரிகையாளரிடம் பேசும்போது என்ன சொன்னார்னா, என்னுடைய கணவர் பகத் பாசில் நள்ளிரவில் 2 மணி அளவில் திடீர்னு கத்துகிறார். மிகவும் பயமாக இருக்கிறது. உடனே அவரை எழுப்பி, ஏங்க இப்படி கத்துறீங்க என்று கேட்டதற்கு, இன்றைக்கி ஷூட்டிங்கில் இந்த மாதிரி நான் நடித்தேன், வில்லன் இல்லையா, அதனால் அந்த மாதிரி சத்தம் போட்டேன் அப்படி என்று சொன்னார். இது ஒரு விதமான மன அழற்சி நோய். அதே போல் இன்னும் சில நடிகைகளுக்கும் இந்த நோய் வந்திருக்கிறது. காரணம் என்னென்னா, கூடு விட்டு கூடு பாய்கிறார்கள் நடிகைகள். அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு பாத்திரமாகவே மாறுகிற நடிகைகளுக்கு இப்படிப்பட்ட நோய்கள் வருவது வாடிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து சிகிச்சை பெற்ற பிறகு மாமூல் நிலைக்கு திரும்பி விடுகிறார்கள் நோயால் பாதிக்கப்பட்ட நடிகைகள். திடீரென்று நின்று போன ரஜினி படப்பிடிப்பு. ரஜினிகாந்த் இப்போது லோகேஷ் கனகராஜ் எழுதி இயக்கிய கூலி படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். கூலி படத்தின் படப்பிடிப்பு 2 நாட்கள் ஹைதராபாத்தில் நடந்தது. மீண்டும் கடந்த 10ஆம் தேதி படப்பிடிப்பு தொடங்குவதாக இருந்தது. திட்டமிட்டபடி ஜூன் 10ஆம் தேதி படப்பிடிப்பு தொடங்கவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று லோகேஷ் கனகராஜோ படப்பிடிப்பு குழுவினரோ அறிவிக்கவில்லை. எனவே கூலி படப்பிடிப்பு தாமதமாகிறது. இப்போது ரஜினிகாந்த் நடித்து முடித்திருக்கும் படம் வேட்டையன். ஞானவேல் எழுதி இயக்கிய படம். அமிதாப் பச்சன் உள்பட பல பிரபல நடிகர்கள் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். பாண்டிச்சேரி, ஹைதராபாத் உள்ளிட்ட பல இடங்களில் படப்பிடிப்பு நடந்து முடிந்திருக்கிறது. இப்போது இறுதிக்கட்ட இசை சேர்ப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. வேட்டையன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா எப்போது என்று விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது. தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளரை காதலிக்கிறார் நடிகை அம்மு அபிராமி. நடிகை அம்மு அபிராமி பல வெற்றி படங்களில் நடித்தவர். இப்போது இவர் காதல் வலையில் சிக்கியிருக்கிறார். தனியார் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இயக்குநராக பணிபுரிவர் பார்தேவ் மணி. சில தினங்களுக்கு முன்பு பார்தேவ் மணியை கையோடு கை பிடித்து கொண்டு நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று சொல்லி வலைதளத்தில் வெளியிட்டார் அம்மு அபிராமி. இதிலிருந்து அம்மு அபிராமி பார்த்திபனியை காதலிக்கிறார் என்பது உறுதிப்பட்டு விட்டது.
எப்போது திருமணம் என்பதை விரைவில் பார்த்திபமணியும் அம்மா அபிராமியும் அறிவிப்பார்கள். காலா படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்தவர் சோனாட்சி சின்ஹா. இவர் பிரபல இந்தி நடிகர் சத்ருகன் சின்ஹாவின் மகள். சத்ருகன் சின்ஹா இப்போது நாடாளுமன்றத்தில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் பீகார் மாநிலத்தில் முதல்வராவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் சத்ருகன் சின்ஹாவுடைய அரசியல் முன்னேற்றத்தை பாஜக விரும்பாததால் அவர் ஜனதாதளத்தில் போய் சேர்ந்தார். ஜாகீர் இக்பால் என்பவரை சில மாதங்களாக காதலித்து வருகிறார் சோனாட்சி சின்ஹா. சோனாட்சி சின்ஹாவும் ஜாகீர் இக்பாலும் விரைவில் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று பத்திரிகைகளை செய்து வந்தவனும் இருக்கிறது. ஆனால் இது பற்றி சத்ருகன் சின்ஹா பேசும்போது, எனது மகள் சோனாட்சி சின்ஹா காதல் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, எங்களிடம் அவள் எதுவும் சொல்லவில்லை, அவள் நடிக்கிறாள், சொந்தமாக சம்பாதிக்கிறார், அவருடைய வாழ்க்கையை அவர் தான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அவர் காதலித்தால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம், அவர் இன்னாரைத்தான் திருமணம் செய்து கொள்ள என்றால் நாங்கள் வாழ்த்துவோம், எங்களுக்கு தெரிவிக்காவிட்டால் கூட எங்கிருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் சத்ருகன் சின்ஹா. விரைவில் ஜாகீர் இக்பால் சோனாட்சி சின்ஹா திருமணம் நடைபெறும் என்று தெரிகிறது. மலேசிய ஹோட்டலில் பில் போடுகிறார் பிரபல டிவி நடிகை. தனியார் தொலைக்காட்சியில் ரோஜா என்ற தொடரில் கதை நடித்தவர் பிரியங்கா நல்காரி. இவர் கர்நாடகத்துக்காரி. அந்த ரோஜா சீரியல் பெருவாரியான லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டது. ரோஜா சீரியல் வந்த நேரத்திலெல்லாம் தெருவே நிசப்தமாகிவிடும். எல்லாம் டிவி முன்னால் உட்காந்துருப்பாங்க. யவ்வனமும் சிவந்த அழகும் மிகச்சிறந்த புன்னகையும் பிரியங்கா நல்காரியின் ப்ளஸ் பாயிண்ட்டுகள். அதில் தன்னுடன் ஜோடியாக நடித்த நடிகரை திருமணம் செய்து கொள்ள போவதாக பிரியங்கா நல்காரி பற்றி கிசு வந்தது. அதுக்கெல்லாம் பதில் சொல்லலை பிரியங்கா நல்காரி. இப்போது ரோஜா சீரியல் முடிவுக்கு வந்துவிட்டது. பிரியங்கா நல்காரி ஏற்கனவே திருமணமானவர். திருமணமாகி அவருடைய கணவர் மலேசியாவில் இருக்கிறார். அதற்குள் இங்கு பிரியங்கா நல்காரி விவாகரத்து செய்ய போகிறார், உடன் நடிக்கும் நடிகரை திருமணம் செய்து கொள்ள போகிறார் என்றெல்லாம் பத்திரிகைகளிலே பரபரப்பாக செய்தி வந்தது. ஆனால் ரோஜா சீரியல் ஒளிபரப்பு முடிந்ததும் இப்போது மலேசியாவுக்கு பறந்து விட்டார் பிரியங்கா நல்காரி. மீண்டும் தன்னுடைய கணவருடன் இணைந்து புதிய வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார் பிரியங்கா நல்காரி. பிரியங்கா நல்காரியுடைய கணவர் மலேசியாவில் ஹோட்டல் நடத்துகிறார். இப்போது அந்த ஹோட்டலில் பில் போடுகிற வேலையில் மும்முரமாக இருக்கிறார் பிரியங்கா நல்காரி. அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருந்தவர்கள் பலர் பழைய தொழிலுக்கே போய்விடுவார்கள். நாம் ஜனாதிபதியாக இருந்தோம் அப்படின்னு இதிலே தான் கண்டினியூ ஆகணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. சில வருடங்கள் ஜனாதிபதியாக இருப்பார்கள், அதற்கு பழைய தொழிலுக்கு போய்விடுவார்கள். ஆனால் நம்முடைய அரசியல்வாதிகள் அப்படி அல்ல. இதற்கு நேர்மாறாக பிரியங்கா நல்காரி சீரியல் நிறுத்தப்பட்டதும் நிறைவுக்கு வந்ததும் நேராக தன்னுடைய கணவருடன் போய் கணவர் நடத்தும் ஹோட்டலில் பில் போடுகிற வேலையை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார் பிரியங்கா நல்காரி. ஹஜ் பயணம் மேற்கொண்ட டென்னிஸ் வீராங்கனை. இந்தியாவில் நம்பர் 1 டென்னிஸ் வீராங்கனையாக வலம் வந்தவர் சானியா மிர்சா. சானியா மிர்சா கதாநாயகியாக நடித்தால் நான் கதாநாயகி நடிக்க தயார் என்று சிம்புவெல்லாம் அறிவித்தார். சிம்பு சானியா மிர்சாவை நடிக்க கூப்பிட்டார். சானியா மிர்சா நான் நடிக்க மாட்டேன் என்று சொல்லி விலகிவிட்டார். ஆனாலும் ஒரு விளையாட்டு வீரரை மணந்து கொண்டு பாகிஸ்தானில் செட்டில் ஆனார் சானியா மிர்சா. சானியா மிர்சாவுக்கும் அவருடைய கணவருக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. இருவரும் இஸ்லாமிய முறைப்படி விவாகரத்து செய்து கொண்டார்கள். மன அமைதிக்காக விவாகரத்து பெற்றதும் மன அமைதி இல்லாமல் தவித்த சானியா மிர்சா இப்போது ஹஜ் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் மிக முக்கியமான கடமையாக கருதப்படுவது ஹஜ் யாத்திரை. அந்த ஹஜ் யாத்திரையை போயிருக்கிறார் சானியா மிர்சா. கல்கி படத்தில் புதுமையான தோற்றத்தில் மிரட்டும் கமலஹாசன். கல்கி 2088 AD என்ற படத்தில் பிரபாஸ் கதாநாயகன் நடிக்கிறார். உலகநாயகன் கமலஹாசன் வில்லனாக நடிக்கிறார். இந்த படத்தில் தீபிகா படுகோனே முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம் உள்ளிட்ட 8 மொழிகளில் வெளியாகிறது கல்கி 2888 AD. 650 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது கல்கி 2888 AD. இந்த படத்தில் வில்லனாக முதல் முறையாக கமலஹாசன் நடிப்பதன் காரணமாக மிகப்பெரிய தொகை சம்பளமாக பேசப்பட்டிருக்கிறது. ஜூன் 17 கல்கி படம் வெளியாகிறது. சமீபத்தில் இசை வெளியீட்டு விழா கோலாகலமாக நடந்தது. இந்த படத்தில் கமலஹாசனுடைய புதிய தோற்றம்
மிரட்டுகிற ஒரு தோற்றம் ஃபஸ்ட் லுக்கில் வெளியாகிருக்கு. இந்த ஃபஸ்ட் லுக்கு பெரும்பாலான ரசிகர்களை தியேட்டருக்கு முன்பாகவே அழைத்து வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் படத்தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள். ஒரிசாவில் புரட்சி ஏற்படுத்திய தமிழ் ஐஏஎஸ் அதிகாரி வி.கே. பாண்டியன் விஜயின் தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் இணைகிறார். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலே பட்டம் பயின்று 2009ஆம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்வு எழுதி ஒரிசா பிரிவில் ஐஏஎஸ் அதிகாரியானார் வி.கே. பாண்டியன். பிஜு ஜனதா தள தலைவரும் ஒரிசா முதல்வருமான நவீன் பட்நாயக்குக்கு வேண்டியவராக இருந்தார் வி.கே. பாண்டியன். நவீன் பட்நாயக்குடைய செயலாளர்களில் முதன்மை செயலாளராக பணியாற்றினார் வி.கே. பாண்டியன். ஒரிசாவினுடைய மாநில முன்னேற்றத்துக்கு வி.கே. பாண்டியன் முழுமையாக உழைத்தார். இதன் காரணமாக நவீன் பட்நாயக் நீங்கள் ஏன் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி அரசியலுக்கு அவரை இழுத்து வந்தார். வி.கே. பாண்டியனும் அந்த ஒரிசாவை மாநிலத்தில் கிடைத்த நன்மதிப்பை வைத்து பிஜு ஜனதா தள வேட்பாளராக போட்டியிட்டார். ஆனால் விதிவசத்தால் மோடி அங்கு பேசிய பேச்சு மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது. தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொல்கிற மாதிரி ஒரிசாவில் ஒரிசாக்காரர்கள் தான் ஆள வேண்டும், ஒரிசாவை தமிழன் ஆள விடலாமா என்று வி.கே. பாண்டியனை நேரடியாக தாக்கி பேசினார். வி.கே. பாண்டியனுடைய நலத்திட்டங்களையும் அவருடைய மிகச்சிறிய கடமைகளையும் மறந்துவிட்ட ஒரிசாக்காரர்கள் பாண்டியனை தேர்தலில் தோற்கடித்தார்கள். இந்த மாதிரி உணர்வுகளை தூண்டி விழும் பொழுது மக்கள் தங்களுடைய மெய் மறந்து விடுகிறார்கள். அந்த அடிப்படையிலே ஒடிசாவை சேர்ந்தவர்கள்தான் ஒடிசாவை ஆள வேண்டும் என்ற ஒரே கருத்தில் வி.கே. பாண்டியன் தோற்கடிக்கப்பட்டார். பாஜகவுக்கு அங்கே அபரிமிதமான வெற்றி. இப்போது தேர்தல் முடிவுக்கு பிறகு அங்கே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக இருக்கிறார். தன்னுடைய செயல்பாடுகள் திட்டங்கள் எல்லாம் தோல்வியடைந்து விட்டது என்று கருதிய வி.கே. பாண்டியன் அரசியலை விட்டே விலகுகிறேன் என்று சொன்னார். இந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கி இருக்கிற தமிழக வெற்றி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் யோசனை பண்ணார். நம்முடைய கட்சியில் அனுபவஸ்தர்கள் யாரும் இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வி.கே. பாண்டியனை நாம் பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகும், ஆளுங்கட்சியாகவும் ஆறும் என்று நினைத்தார். அந்த அடிப்படையில் வி.கே. பாண்டியனுக்கு ஃபோன் செய்து பேசினார் நடிகர் விஜய். நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பாடுபடுங்கள், உங்களுக்கு உயரிய பதவி காத்திருக்கிறது. ஒரிசாவில் தானே உங்களை துரத்தி அடித்தாங்க, தமிழகம் உங்களை தாளாட்டப் போகிறது, தமிழ் மக்கள் உங்களை இருகரம் நீட்டி வரவேற்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் விரைவில் ஒடிசா ஐஏஎஸ் அதிகாரி தமிழன் வி.கே. பாண்டியன் விரைவில் தமிழகம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். ஒரிசாவில் நலத்திட்டங்கள் தீட்டியதைப் போல விஜயுடைய எதிர்கால திட்டங்களை அவர் வரைவீடு செய்வார் என்று நம்பப்படுகிறது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அபரிமிதமான வெற்றியை பெற்றார். ஆந்திராவில் 175 தொகுதிகளில் 135 தொகுதிகளில் வெற்றி பெற்று சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்றார். அவருடன் கூட்டணி கட்சியான பவன் கல்யாண் நடிகர் துணை முதல்வர் ஆகிவிட்டார். சந்திரபாபு நாயுடு குடும்பத்தினர் ஹெரிட்டேஜ் என்ற பால் நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பு ஹெரிட்டேஜ் பங்கு சந்தையில் மிகவும் சரிவை சந்தித்தது. ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்றதும் ஹெரிட்டேஜ் பங்கு விற்பனைகள் மளமளமளவென்று ஏறியது. பங்குகளின் விலை 2 வாரங்களில் 2 மடங்கு ஆகிவிட்டது. இதனால் ஹெரிட்டேஜ் நிறுவனத்தில் 35.50 பங்குகளை வைத்திருக்கும் சந்திரபாபு நாயுடைய குடும்பத்துக்கு ஜாக்பாட் அடித்து விட்டது. ஹெரிட்டேஜ் நிறுவனத்தில் 54% சந்திரபாபு நாயுடைய மனைவி புரேந்தேஸ்வரிக்கும், நாயுடுடைய மகன் லோகேஷுக்கு 17.7% பங்குகளும் இருக்கிறது. பேரன் தேவன்ஸ் 55,000 ரூபாய்க்கான பங்குகளை வைத்திருந்தார். தேர்தலுக்கு அப்புறம் 2 கோடியாக உயர்ந்து விட்டது இந்த பங்கு. அதனால் ஒரே வாரத்தில் 1.5 கோடி ரூபாய் லாபம் சம்பாதித்திருந்தான் சந்திரபாபு நாயுடைய பேரன் தேவஷ். ஒரு வாரத்தில் ஹெரிட்டேஜ் நிறுவனம், சந்திரபாபுக்கு சொந்தமான இந்த நிறுவனம் 1200 கோடி ரூபாயை சம்பாதித்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு ஜாக்பாட். சந்திரபாபு நாயுடுக்கு தேர்தலிலும் வெற்றி, பங்கு சந்தையிலும் 1200 கோடி ரூபாய், எவ்வளவு 1200 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. அடித்தா புள்ள அடிக்கணும்.
பதவி, முதல்வர் பதவி, ஒரே வாரத்தில் 1200 கோடி, மகன் பேரன் 1.5 கோடி சம்பாதிச்சிருக்கான். இப்படிலாம் இருக்கணும். வாழ்வு இப்படி தான் வரணும். ஆண்டவன் மனசு வச்சா கூரையை பிச்சுக்கிட்டு பணத்தை கொட்டுவாம்பாங்க. இது உண்மையிலே சந்திரபாபு நாயுடு வாழ்க்கையில் பலிச்சிருக்கு. விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாமக முன்னாள் தலைவர் காடுவெட்டி குருவின் மகளை வேட்பாளராக நிறுத்துகிறார் சீமான். பாமக ஓட்டுகளை நாம் தமிழர் கட்சிக்கு ஈர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக காடுவெட்டி குரு மகளை இந்த தேர்தலில் நிறுத்துகிறார். சில ஆண்டுகளாகவே நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராகவும் தீவிர பணியாற்றி கொண்டிருக்கிறார் காடுவெட்டி குரு மகள். நேரில் இது போன்ற பரபரப்பான தகவல்களையும் செய்திகளையும் விமர்சனங்களையும் இலவசமாக தெரிந்து கொள்ள உங்கள் மனசுக்கு விருந்தாக பிபிடி சேனல் செயல்படுகிறது. எனவே பிபிடி சேனலுடைய வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சி. பிபிடி சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.